மொழி பேசுல பாண்டி நாட்டுல தமிழ் சின்ன புலி சமண சாம்ராஜ்யத்தை காலி பண்ணிச்சு. காய்ச்சல் நீங்க பதிகம் பாடி இருக்கோம் இல்ல சும்மா பதிகம் பாடி இருக்குமா? அங்கங்க ஏதோ வச்சிருப்பாரு கிடைக்கும். சரிங்க. ஆனால் ஏதோ சாமி திருவுருளால் இதை கூட இவ்வளவு கேட்டவங்களை பார்க்க முடியல. அதுதான் பிரச்சனை. ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களும் வெளியே சொல்றது இல்லை. அதனால திருவுருளால் உங்கள் வருகை மிக மகிழ்ச்சியாக. நம்ம அமைப்புல நம்ம பாஸ்வேர்டு தலைவனை வாழ்த்துங்கள், அமைச்சர் வாழ்த்து. ஏன்னா வாழ்ந்த ஆள் இல்லாத தலைவனும் அவனுடைய நாடும் அதிகம். நம்பெருமானை நமச்சிவாய வாழ்ந்தேன்னா வாழ்த்தாதனாலதான். வாழ்த்த ஆள் இல்லாதனா இத்தனை ஆலயங்கள் அதிகம். அதனால இது ஒரு பாஸ்வேர்டா வச்சு அப்படியே போயிட்டு இருக்கீங்க. தமிழகத்துல யார் யாரு இந்த நமச்சிவாய வாழ்கிற வார்த்தைய நம்மள பார்ப்பதற்கோ அத்தனை பேரும் சொக்கநாதருக்கு பாத்தியப்பட்டவங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சின்ன ஆளா இருந்தாலும். அதாங்க. அதனால மிக மகிழ்ச்சிங்க. ரொம்ப நன்றிங்க. நிறைய சான்றோர்கள் உரையெல்லாம் கேட்டுருக்கீங்க. நாங்க ஏதோ இந்த கைது பயனுக்காக ஆரம்பிச்சது. ரொம்ப போய் தருமபுரத்துல போய் அந்த விஞ்ஞான சம்பந்தத்தை அழுந்ததுனால இதே போல நிறைய பேர் படிக்கிறோம், தெளிவில்லாம இருக்கும், ஒரு வழிகாட்டு குழப்பத்துல இருக்கும். குருன்னு சொல்றானா அவன்லாம் தன்னை தான் சிவனா காட்டாமே தவிர வேறுபள்ளி காட்டுபவன் கிடையாது அப்படின்னு அந்த மையம் அழுத்ததுனால ஞானத்தை குருஞான பேரரசனை இன்னைக்கு நாம எல்லாம் சந்திச்சு அருள்தாங்க. ஆமா. அதனால ஏதோ நடத்தி பெருமானுடைய பெருமான் திருத்தருளி இருந்தவாறு ராஜேஸ்வரி அம்மா நமச்சிவாயம் நல்லங்கய்யா. இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கய்யா. நீங்க இந்த மாதிரி பதிகம் முன்னாடியே சொல்லி அந்த பதிகம் சொல்றதுனால நான் நோட்ல எழுதி வச்சுட்டு நீங்க சொல்லும் போது கவனிக்கிறதுக்கு ஒரு நல்ல வசதியா இருக்குங்கய்யா. எழுதி வச்சிட்டீங்களா? செல்லுல கீதா நீங்க ஆசிரியர் பரவாயில்ல. கவனிக்க முடியும். ஆமாங்க கீதாமா, நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் எழுதிட்டு இருக்காங்க. வாழ்க்கைங்க ஐயா, பேசுறாங்க ஐயா. அவங்க இன்னைக்கு பேசணுங்க ஐயா. நாங்க ஓ பேசுறீங்களா? பேசுறேங்க. அவங்க எல்லாம் நல்ல மெயின் தொண்டர்கள். அந்த அவங்க ஊருக்காரங்க தொண்டர்கள். அவங்க ஊர் பேரே நெற்குணம். நெற்குணம்ங்கிறது நெற்குன்றம்ங்கிற வார்த்தை நெற்குணமா மாறிடுச்சு. இப்படி நெல் எல்லா உயிர்களுக்கும் உணவாகுதா, அது போல இவங்கெல்லாம் எல்லா உயிர்களுக்கும் உணவாக இது மாதிரி அமைப்பு தொடர்பெல்லாம் அரிஜனும் அரிஜனும் இல்லை. கண்டிப்பாங்க. இவனையே ஆட்கொண்டார். அப்புறம் வேற என்ன தெரியணும்? எவ்வளவு அனுகிரகம் நீங்க என்ன பதிகம் சொல்லி தர போறீங்களோ அத அவங்க செல்லுல போடுறாங்கல்ல, அதை நான் எழுதி வச்சிட்டீங்க. அதனால இன்னைக்கு கிளாஸ் நல்லா இருந்ததுங்க. சரிங்களா? சரி, கிளாஸ் இல்ல கலந்துரையா. நீங்க அப்பப்ப ஆசிரியங்கிறதை பண்ணிக்கிறாரு. கவனிதன் ஐயா. ஐயா நமச்சிவாய வாழ்க ஐயா.
ஏதாவது புரியுதா? ஐயா நான் இத ஆக்சுவலா நான் தான் தேடிட்டு இருந்தேங்க நானு. நீங்க சொல்ற நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த தான் நான் ஒண்ணு தேடிட்டு இருந்தேன். நீங்க சொல்லவும் அது எனக்கு இறைவனே சொன்ன மாதிரி இருக்கு. ஆமா அவர் கந்தசாமி பால ஐயா சந்திக்கலாம்னு சூழ்நிலை மாதிரி இருந்தது. ஆனா நேரத்தை திரும்ப நிகழாதுன்னு அதே மாதிரி சந்திக்க முடியல. நமச்சிவாய வாழ்கங்கய்யா. வெளில போயிட்டு இப்பதான் வந்தங்கய்யா. வரும்போதே இந்த கலந்துரையாடல அட்லீஸ்ட் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சு வரும்போதே லாகின் பண்ணிட்டேங்கய்யா. கண்டிப்பாக உங்களை வந்து நான் பெருமாளுடைய பெருங்கருணையினாலும் நீங்க உங்களோட அருளால் நான் உங்களை வந்து பார்க்க வர்றேங்க. கூடி இன்னைக்கு ஐயா இன்னைக்கு இந்த திருநீலகண்ட பதியத்துல நீங்க கொடுத்த விளக்கத்துல வினைனா என்ன, எத்தனை வகையான வினைகள், அந்த நல்வினையா தீவினை, இதுல சுவாமி வந்து வினையில தீவினைகள் பத்தி அற்புதமா விளக்கி பாடல்ல சொன்னதை நீங்க ரொம்ப எளிமையா ஆணித்தரமா இலகுவா எங்களுக்கு ஒரு கல்ல பதிச்ச மாதிரி நீங்க பதிக்கிறீங்க. அதாவது 9 வகையான தீவினையே இந்த பதியத்துல சுவாமி அருளி செஞ்சிருக்காருன்னு ரொம்ப எளிமையா எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. செய்வினை, தீவினை, சிலைத்தமை தீவினை, திண்ணிய தீவினை, சொற்றமை தீவினை, சிறப்பிலி தீவினை, திருளி தீவினை, சீற்றமதாம் தீவினை, தீக்குழி தீவினைன்னு. நான் காலையில உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். ஐயா 50 வயசுக்கு மேல ஆச்சுங்கய்யா, இது வரைக்கும் பெருமானுடைய கருணை எங்களுக்கு கிடைக்காம திருவாசகத்தை விட்டு வேற எந்த ஒரு திருமுறைகளும் படிக்க வாய்ப்பு கிடைக்கல. இப்போ பெருமானுடைய கருணை மதுரையில் அருள்பாலித்துக் கொண்டு இருக்கக்கூடிய சொக்கநாதர் பெருமானுடைய அருள்னால எங்களுக்கு மேட்டூர்ல இருந்து ஒரு சொக்கநாத பெருமான் எங்களுக்கு குருவா கிடைச்சிருக்கிறது ரொம்ப நாங்க கொடுத்து வச்ச பாக்கியம். ஞானசம்பந்தர் மட்டும்தான் குரு. ஞானசம்பந்த பெருமான் மட்டும்தான் குரு, வேற எவனும் குரு கிடையாது. ஏன்னா அவர் சொன்னதான் நம்ம திருப்பி ஐயா ஞானசம்பந்த பெருமானை குருவாக காட்டக்கூட ஒரு குரு வேணுங்களையா? அந்த குரு வந்து வரக்கூடிய சொப்பனை நாங்க எடுத்துக்கிறோம். ஒரு போர்டு பலகை இருந்தா அது குரு ஆகாது. பெங்களூர்னு ஒரு போர்டு பலகை அம்புக்குறி போட்டுதான் அது வழிகாட்டி குரு ஆக முடியாது. வழிகாட்டி அவ்வளவுதான். வெளியில போங்க, இங்க தெரிஞ்சான ஒரு பெரிய பாடி பேசிட்டு வழிகாட்டும். குருங்கிறதெல்லாம் அதே அப்பா வழிகாட்டுறதும் அப்படின்னா போர்டு பலகை வழிகாட்டுறதே ஒரு மாலை போட்டு கூப்பிடுங்க வழிகாட்டுறது குரு தானே ஐயா. அது வழிகாட்டுறதுக்கு ஒரு குரு வேணும் இல்லையா? அது குருல அடங்காது ஐயா. இன்னொன்னுங்கய்யா, ஐயா நீங்க சொல்ற வழிகாட்டுதலா இருந்தா கூட அந்த வழிகாட்டுதலின் பேரை உங்களுக்கு பின்னாடி அடியார்கள் சேர்ந்து ரொம்ப பெருமையா இருக்கு இல்லைங்களா? நான் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடிதான் இந்த குழுவுல இணைஞ்சேன். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அன்பர்கள் உள்ள வர்றாங்க. இன்னைக்கு ஊத்தங்கரையில இருந்து நவநீதன்ங்கிற ஐயா வந்திருக்கிறாங்க. நவநீதன் ஐயா இந்த ஊத்தங்கரையில இருந்து கேசவன் ஐயா ஒவ்வொருத்தரும் அறிமுகமாகிற பட்சத்துல ஐயா அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அவங்க திருவாவடுதுறை ஆதீன சம்பந்தமா தானே நீங்க சொன்னீங்கய்யா கேசவன் ஐயா? ஆமாங்க. புது சிவ நண்பர்கள், சிவநேய செல்கர்கள் கூட சேரக்கூடிய பாக்கியம் அவங்களுடைய இந்த கலந்துரையாடல் மூலமா, உங்களுடைய வழிகாட்டுதல் மூலமா அனைத்து சிவநேயர் செல்வர்களோட சேர்ற பாக்கியம் ரொம்ப கிடைச்சிருக்கீங்கய்யா. கேசவன் ஐயா, அப்ப நீங்க திருவண்ணாமலையெல்லாம் நம்ம திருவாவடுதுறை ஆதீன மடத்துக்கு வர்றீங்களா ஐயா? எங்களுக்கு மாசத்துல நான் 10-15 நாள் அங்கதான் இருப்போம். நம்ம விஜயகுமார் எப்படி இருக்காருங்க? திருவாவடுதுறை விஜயகுமார் ஐயா நல்லா இருக்காரா? விஜயகுமார் தானுங்க. ஆமாங்க, நல்லா இருக்காங்க. அவருக்கு என்ன, அவரு திருவாவடுதுறை ஆதீனமாவே மாறிட்டு இருக்காராங்க, கேள்விப்பட்டாங்க.
ஆமாங்க. ரொம்ப விசாரிச்சதா சொல்லுங்க. அடுத்த தடவை போனீங்களா? சொக்க ரொம்ப கேட்டாரு சொன்னாரு. சரிங்க சரிங்க. சரிங்க ஐயா. அது மாதிரி உங்க ஊத்தங்கரையில இருந்து இன்னொரு நவநீதன்கிற இன்னொரு ஐயா கூட வருவாருங்கய்யா. அவரு நவநீதன் அவரு சென்னைன்னு நினைக்கிறேன். நவநீதன் ஐயா, நவநீதன் ஐயா. ஐயா இருக்கேன். நீங்க ஊத்தங்கரையா? நவநீதன் ஐயா, நீங்க ஊத்தங்கரையிலயா இருக்கீங்க? மறைமலை நகர் இருக்கீங்க. நானு சென்னையா? அவரு சென்னை மறைமலை நகர். நம்ம திருவண்ணாமலைக்கு உங்க ஊத்தங்கரையில இருந்து இன்னொரு நவநீதன் ஐயான்னு ஒருத்தர் வருவாருங்கய்யா. லோகநாதன் ஐயா. ஓ சரி 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 சரிங்க. தெரியலைங்கய்யா. புத்தங்கரை பெரிய ஊரு. நவநீதன்றது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாரும் தெரியலைங்க. ஒரு மறைமலை நகர்ல கீதாம்மா அவங்க ஏரியாக்காரங்க. ஆமாங்க ஐயா, நமச்சிவாய வாழ்க. ஐயா நாளைக்கு என்ன பதிகங்க ஐயா? ஐயா திருப்பாச்சிலாசிரமம் ஐயா. ஐயா நமச்சிவாய வாழ்கங்க ஐயா. துணிவரல் திங்களா? அது கேட்கணுன்ட்டு நான் ரொம்ப விருப்பப்படுறேங்கம்மா. நான் வந்து திருநெடுங்கலம் கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதன்னைக்கும் பதிகம் மறையுடைய ஐயா நமச்சிவாய வாழ்கங்க ஐயா. ஐயா ஐயா இந்த வித்யா தத்துவம் பத்தி நாம சிந்திச்சுட்டு இருக்கோம். பேசு ஆமாங்கய்யா. ஆத்மா தத்துவத்துல வித்யா தத்துவம் வருது இல்ல? சித்தாந்தத்துல ஆமாங்கய்யா. வருதா? ஆமாங்கய்யா. ஆமா. அததான் பத்தி இதெல்லாம் ஏன்னா இறைவனை அடையக்கூடிய வித்தையை திருமுறைகள் காட்டுவதால் குருமுதல் வரை அடிப்படையாக கொண்டு இது வந்திருக்குது. சரிங்கய்யா. இது சப்ஜெக்ட் வந்து நம்ம ஏற்கனவே தலைப்பா பேசிட்டு இருந்தோம் இல்ல? ஆமாங்கய்யா. அதுல ஆன்ம தத்துவம் பற்றி சிந்திச்சோமா? ஆமாங்கய்யா. அதுல வித்யா 7 வகை இது ஆன்ம தத்துவத்துல வித்யா தத்துவம்னு ஒண்ணு வந்துதா? ஆமாங்கய்யா. ஆமா. அப்ப வித்தை என்னங்கிறது தெரிஞ்சுட்டாதான இந்த தத்துவத்தை கடக்க முடியும். ஆமாங்கய்யா. ஆமா. வியாபாரம் கூட ஒரு தத்துவம் தான். சரிங்கய்யா. அதனால இத வந்து இறைவனை அடைவதற்கான கல்விங்கிறதுனால இந்த பதிவுகளை எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். சரிங்கய்யா. நாளை இதுல இருக்கிறவங்களே ஏதோ ஒரு தலைப்பு சொல்லிடணும்பா. ஐயா திருப்பாச்சிலாசிரமம்யா. அதெல்லாம் திருப்பாச்சிலாது நீங்களே சொல்லிக்கிட்டு இருந்தா, ஏன்னா நீங்க சொல்றதை எடுக்கிறீங்க. என்ன கைலாஸ் தானே ஆளுமை செய்யறாருன்னு எல்லாரும் நினைச்சிடக்கூடாது. சிவா சிவா. கீதாமா நீங்க சொல்லுங்கம்மா. ஐயா நமச்சிவாய் வாழ்க. நீங்க என்ன சொன்னீங்க? நான் வந்து மறையுடைய திருவாவடுதுறை திருநெடுங்கலம். திருநெடுங்கலம் அது யார் வேணா அதுக்கு அப்படி இல்லைன்னா இது சொல்லிடுங்க, இடரினம் தலையிடம் சொல்லிடுங்க. ஐயா நேத்தே நீங்க சொல்லணும்னு சொல்லிருந்தீங்க. இடரினம் தலையிடம். ஏன்னா நீங்க போய் ஒரு பள்ளிக்கூடத்துல போய் ஒரு ஒரு ராஜா கிட்ட போறீங்க. ராஜா, நீங்க எனக்கு அருள், எனக்கு பெரும் செல்வம் கொடுத்தாலும், என்ன கவுக்குல வச்சாலும் நான் உங்களுக்கு போக மாட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? ராஜாவுக்கு ஒரு நாளைக்கு மூளை கொலை போய் ஒரு நாள் இவன் தினம் 2 பவுன் வாங்கிட்டு போயிருக்கான். வைங்க அது போல நம்ம ஞானதர்மா தேவாரத்துல சில பதிகங்கள் படிக்கிறதுக்கு முன்ன யோசிச்சு படிக்கணும். ஏன்னா இந்த ஞான சம்பந்த பெருமான் ஆன்மாக்களுக்கு ஆசை வித்யா தத்துவத்துல ஆன்மாக்களின் ஆசையை தூண்டி
அதன் பொருட்டு அதை பெற்ற பிறகு துன்பப்படக்கூடிய ஒரு வித்தை இருக்குது.